ஆக நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் நாம் யோசிக்க வேண்டியது இருக்கிறது. இது இறை தூதர் செய்த செயலா, அல்லது இறை தூதர் அங்கீகரித்த செயலா, அல்லது இறை தூதர் அவர்கள் சொல்லியதா? எனவே தான் ஹதீஸ்ன்னு சொன்ன உடனே நம்ம சொல்கிறோம், என்ன சொல்கிறோம்? இறை தூதருடைய சொல் செயல் அவரது அங்கீகாரம் அப்படின்றான். ஆக நமது செயல்களில் அது இருக்கின்றதா? அது இருந்தால் அது நன்மைக்கானது. அப்படிப்பட்ட செயலை நாம் பிறருக்கு சொல்வது நம்முடைய கடமையாகிறது. அப்படிப்பட்ட செயல் நடைபெறுகின்ற போது சொல்லாத செயல், அதை தடுப்பது நமது என்ன இருக்கு? கடமை. அம்ரு பில் மாரூஃப் நஹி அனில் முன்கர்னு சொல்லிட்டு. ஆக ஒவ்வொன்றையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது வாழ்க்கையில் தெளிவாக சரியாக எந்த விதமான கூடுதல் குறைவின்றி நிறைவேற்றுவதற்கான அத்துணை வழிகளையும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவன் மூலமாக